ஓம் சக்தி. வாழ்க்கையில் நீ ஒன்று நினைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் அது ஒரு காரியமாக நடந்து முடிகிறது. நீ எதிர்பார்க்காத காரியமெல்லாம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்த்து நடக்க வேண்டும் என்ற காரியமெல்லாம் இழுவையில் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நிலைகள் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அன்பு பிள்ளையே, இங்கே நீ பலரின் மீதும் வைத்திருக்கும் அன்பை போல யாரும் உனக்கு அந்த அன்பை திருப்பிக் கொடுக்க இங்கே தயாராக இல்லை என் பிள்ளையே. எல்லோருக்கும் அவர்கள் வாய் திறப்பதற்கு முன்னாலேயே அவர்களின் தேவையை அறிந்து உன்னிடம் இல்லாவிட்டாலும் எப்படியாவது சரி செய்து அவர்களுக்கு அதை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய். பலரும் இங்கே உனக்கு தீமைகள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு எந்த தீமையும் என்னால் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாய். எத்தனையோ பேர் உன்னை துன்புறுத்தி பார்த்தாலும் உன் உடன் பிறப்புகள் உன்னை கடுமையான வார்த்தையால் பேசியிருந்தாலும் உன் நெருங்கிய உறவு உன்னை பார்த்து முறைத்து சிலிப்பிக் கொண்டு சென்றாலும் நீ அவர்களை நினைத்து வருத்தப்படுகிறாய். பெற்ற தாய் கூட உனக்கு எதிராக இருப்பதை பார்த்து மனம் வெம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் நான் ஏன் அனாதையாக இருக்கிறேன்? எல்லா உறவுகளும் வேண்டும் என்று நினைக்கும் நான் ஏன் அனாதையாக இருக்கிறேன்? ஏன் என் உறவுகள் அனைத்தும் என்னை இப்படி நினைக்கிறது? ஏன் இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழக்கூடாது என்று என்னை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விக்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, என்னதான் நீ கண்ணீர் வடித்தாலும் என்னதான் நீ புரண்டாலும் உன்னை விடுவதாக இல்லை என்று அடிக்கு மேல் அடி உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ நம்பியவர்கள். உனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அடி நீ ஏணியில் எடுத்து வைத்து உயர்வதாக தெரிந்தால் பல அடி குழி தோண்டி அந்த குழிக்குள் உன்னை விழவைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுபோல அத்தனை பேர் முன்னாலும் தலை குனிந்து அவமானப்பட்டு உன் மீது பழியை போட்டு கண் கலங்கி கை கட்டி நீ நிற்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஏனென்றால் அவமானத்திற்கும் மானத்திற்கும் அஞ்சியவன் நீ என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எத்தனையோ அடிபட்டு வாழ்க்கை பாடத்தை நன்றாக கற்றிருக்கிறாய் நீ. ஆனால் இப்போதும் உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உறவுகள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று. அந்த உறவுகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பின்னால் திரிந்தாய் என்றால் வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். நீ யார், உன்னை எப்படி நினைத்தால் என்ன உனக்கு? உன்னுடைய ஆள் மனதிற்கு நீ நல்லவன் நல்லவள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீ வணங்கும் உன் தாயாகிய எனக்கு தெரியும் அல்லவா? உன் குலதெய்வமாகிய உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வத்திற்கு உன் மனம் தெரியும் அல்லவா? யாருக்கு நீ ஒப்புதல் கொடுக்க வேண்டும்? யாருக்கு உன்னை நிரூபிக்க வேண்டும்? நீ தங்கமே, உண்மையான அன்பு உன் மீது வைத்திருப்பவர்களாக இருந்தால் கொட்டும் மழையில் நின்று நீ அழுதால் கூட உன் கண்ணீர் அவர்களுக்கு தனியாக தெரிய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான உறவு. அப்படி இங்கே எப்படி யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை என்பதுதான் சத்தியம். தங்க பிள்ளையே, மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நாசம் செய்வதை இன்றோடு விடு. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? உன் குடும்பத்திற்கு என்ன தேவை? உன் உறவு உன்னை நம்புகிறதா? உன் உறவு உன்னிடம் வாழ வேண்டுமா?
உன் பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமா? உன் பிள்ளைகளுக்கு நீ நல்லவனாக நல்லவளாக இருக்க வேண்டுமா? அது மட்டும்தான் உனக்கு முக்கியம். மற்றவர்களை பற்றி சிந்திப்பதை இன்றோடு விடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நான் கூறும் தேதியன்று ஒரு விஷயம் நடக்கும். மனதை கல்லாக்கிக் கொள். அந்த நேரத்தில் நடக்கப் போகும் விஷயம் விதியால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். தங்கப்பிள்ளையே, உனக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு உறவு. அந்த உறவு உன் கண்களுக்கு மட்டும்தான் நல்லவனாக தெரிகிறது. என் அன்பு பிள்ளையே, அவன் அயோக்கியன். பல குடும்பங்களை கெடுத்தவன். உன் குடும்பத்தையும் கெடுத்தவன். அவனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இந்த தேதியில். அன்பு பிள்ளையே, உன் வீட்டில் கலக்கங்கள் வரும், சங்கடங்கள் வரும், கண்ணீரும் விடுவாய். ஏனென்றால் நீ நல்லவன், நல்லவள். அதனால் தான் தாங்கிக்கொள். அனுபவிக்க வேண்டிய காலகட்டாயம் அவனுக்கு வந்துவிட்டது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், தாமதிக்காதே. உன் வீட்டிற்குள் எந்த இழப்பும் வரக்கூடாது. உன் வீட்டிற்குள் எந்த காயங்களும் யாருக்கும் வரக்கூடாது. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய துளிர்களை காப்பாற்ற வேண்டும் நான். உன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் நான். உன் வீட்டிற்குள் இருந்து என்னால் வேலை செய்ய முடியவில்லை எதிர்மறை சக்திகளால். அந்த எதிர்மறை சக்திகளை அழிக்க உன் தாய் கையிலேந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு. எனக்கு தடை கொடுக்காதே பிள்ளையே. ஓம் சக்தி. நன்றி.